ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 17/7/2025 ட்ரா நம்பர் காருண்யா ப்ளஸ் 581க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோவோட எண்டில் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்த மாதிரி சில கெஸ்ஸிங்கு நான் கொடுக்குறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது நான் எப்போ கொடுப்பேங்கிறத ஸ்கிப் பண்ணிங்கன்னா தெரியாது. என்ன விஷயங்கிறத நான் சொல்கிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொன்னதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணி அது உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற போது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள். நம்ம முன்னாடி கொடுத்த கெஸ்ஸிங் என்னங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 16/7/2025 டிஎல் ட்ரா நம்பர் 10க்கு வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 280. இது நான் வீடியோவில் அப்லோட் பண்ணலன்பா. பார்த்தீங்கன்னா லைவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். தொடர்ந்து ஒரு 3 நாள் லைவில் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்த்துருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம கொடுத்துருந்ததுக்கு ரிசல்ட் வந்து 280ன்னு வந்திருக்கு. இதில் நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் 2ஆம் நம்பர் உட்காந்துருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆல் போர்டில் 2 ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நண்பா. அதுவும் வந்திருக்கு. என் கணிப்பில் ஒரு நாள் வேணால் மிஸ் ஆகலாம், தொடர்ந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துடும். பாருங்கள், அதில் வந்து 12 நம்பர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய தாட்டில் வச்சு அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர நம்பரையும் நான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருந்தேன். பாருங்கள், 64, 62, 24, 22, 42, 12ங்கிற மாதிரி ஒரு 6 நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6ல் தான் நான் நிறையா நம்பர்ஸ் வச்சு எடுத்திருப்பேன். ஏன்னா எனக்கு 2 ஸ்ட்ராங்காக வரங்காட்டி அந்த ஒரு கான்செப்டில் தான் எடுத்திருப்பேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் எடுக்கணுங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா ஏதோ ஒரு நம்பர் எடுத்து வச்சு நம்ம கொடுக்கல. நான் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரியே தான் டெய்லியும் கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்குறேன். வாங்க எப்படிங்கிறத பார்த்துருவோம். அதே போல் நம்ம ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து கெஸ்ஸிங் தமிழன் 2.0 சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். வாரம் ஒரு வீடியோ வரைக்கும் அப்லோட் பண்ணிடுறோம். அதோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கெஸ்ஸிங் தமிழன் 2.0 சேனலோட லிங்க்கு. அதே நேரம் இருக்கையில் விசிட் பண்ணி பாருங்கள். அதனால் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து எடுக்கலாம், எந்த மாதிரி ப்ளே பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லைன்னா விட்டுருங்க. அதை காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 581க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 278 எப்படி வருங்கிறத நேற்று நம்ம சொல்லிட்டோம். இதுக்காக எடுத்தால் 280ங்கிறது வந்திருக்கு. காருண்யா ப்ளஸ் போன ட்ரா நம்பர் பாருங்கள் 766. அதுக்கு முன்னாடி 114ன்னு அடிச்சிருப்பாங்க. இதை சொல்லி இதுக்காக அடுத்து நம்ம எப்படி அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க. இதுலேயும் டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க. அதில் 4 வந்திருக்கு. இந்த காருண்யா ப்ளஸில் 7 வந்திருக்கு. 4, 7 இது ஒரு பவர்னு வச்சுக்குவோம். 4, 7. பட் ஆனால் நாளைக்கு அடிக்கிறது தொடர்ந்து டபுள்ஸில் வருது அப்படிங்கிறதுக்காக டபுள்ஸ் வருமா? நான் 2 நாளாக டபுள்ஸ் தான் எய்ம் பண்ணி நம்பர்ஸ் எடுத்து கொடுத்தேன். 2 நாள் வரல அப்படிங்கிறதுக்காக 3ஆவது நாள் நம்ம மிஸ் பண்ணோம்னா அன்றைக்கி டபுள்ஸ் வந்து அடிச்சிருச்சுன்னா ஒரு வேளை என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்குங்க. ஆனால் 2 நாள் நான் டபுள்ஸ்க்காக வச்சு தான் நம்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இதில் 2 ரிசல்ட் இப்படி தான் அடிச்சிருக்கு. 3ஆவது இப்படி தான் வருமாங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்துக்குங்க. இதில் நமக்கு வர நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 7 வைப்பாங்க, இல்லை பவரில் 2 வைப்பாங்கன்னா அதே மாதிரி 2 வச்சுட்டாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 220, 221, ரெண்டாவது 268, 278. 8 வந்து நெக்ஸ்ட்டு ஏ போர்டில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 749,
49 வரலாம் அல்லது 4 வரலாம். 84. அடுத்து பார்த்தீங்கன்னா 680, 740, 630, 740, 40க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஒரு வாய்ப்பு பார்ப்போம். 8, 4, 2 அந்த மாதிரி ஒரு நம்பர் நாளைக்கான கெஸ்ஸிங்க்கு வருது. இன்னொரு நம்பர் அது என்னுடைய பவர் கால்குலேஷனில் எடுத்துக்குவோம். 842ங்கிறது இன்னத்த கெஸ்ஸிங்க்கு நம்ம எடுத்த நம்பர்னு வச்சுக்குவோம். ஏ போர்டில் 8, பி போர்டில் 4, சி போர்டில் 2 அப்படிங்கிற மாதிரி நம்பர் எடுத்திருக்கோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் எடுத்தால் தான் நமக்கு வந்து ஒரே நம்பரில் எடுத்து நம்ம வந்து அதை கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து 2 நம்பராக எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 8க்கு 5, 4க்கு 7, 2க்கு 3ன்னு எடுப்போம். 3 ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்காக நான் 3 எடுக்கிறேன். திடீர்னு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபி, ஏசி, பிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 84, 87, 82, 83, 54, 57, 52, 53, அதுக்கடுத்து 42, 43, 72, 73. ஓகே, ஆல் போர்டு என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபிசி என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கான ஏபிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா 842, 573, 872, 543 அப்படி ஒரு 4 நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம். அதிகமான நம்பர் எடுக்கல. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர் வருதுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துனீங்கன்னா வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கான பாக்ஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 248, 278. இந்த 2 நம்பர் மட்டும் பாக்ஸில் வச்சுக்குவோம். கடைசியாக நம்ம ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 அடிச்சிருக்காங்க, 2 நாள் அடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு நாள் வருமா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது 8 2 நாள் அடிச்சிட்டாங்க. அப்போது ஒரு 8க்கு ஒரு 7 வருமாங்கிறத பார்க்கணும். 5 ஆப்போசிட்டில் வச்சு அடித்தாலும் அடிக்கலாம். இப்போ 8, 7, 5 இதில் எது வந்து அதிகப்படியாக வரும் அப்படிங்கிறதுல பார்த்தா 2 அடிச்சிட்டாங்க. 2 2க்கு ஒரு 4 வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7, 5, 8ங்கிறத பாருங்கள் உங்கள் கணக்கில். என் கணக்கில் 5 நான் கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சைபர் வந்திருக்குது. ஸோ சைபருக்கு 5ன்னு வரக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால எனக்கு இந்த தடவை 5 மேலே கொஞ்சம் அதிகமான ஒரு கணிப்பில் அதிகமான ஒரு இது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வைக்கிறேன். சப்போர்ட்டில் 4 வச்சுக்கிறேன். 2ல் ஏதாவது ஒன்று ஹிட் அடிக்குங்கிற ஒரு இதுக்காகத்தான் நான் வைக்கிறேன். இந்த 4 வந்து சப்போர்ட்டில் ஒரு 50-50 சான்ஸு. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது 5ங்கிறது. உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் மட்டும்தான் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. ஒரு 200 250 பேர் நம்ம பார்க்குற வீடியோஸில் நம்ம 10 பேருக்காக நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கான ஒரு இதாகும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வச்சுருக்கிறேன். ஒன்றும் இல்லை நண்பா. அதோடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா D1, D6, D8 இதனுடைய கணிப்பைத்தான் நம்ம வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டிருந்தேன். ஸோ இதை வீடியோ முடிஞ்சோன்னா அதையும் பாருங்கள். அதுக்கான ஒரு வீடியோவை இதுலேருந்து தொடர்ந்து போடலாமா எப்படிங்கிறத உங்களுடைய சஜஷனை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன் போர்டு நம்பர் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, எதுக்காக இது பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். அதுக்கான வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா என்னங்கிறத நீங்கள் கருத்து சொல்கிறத வச்சு நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதனுடைய ஆல் போர்டு நம்பர் மட்டும் பார்த்துருவேன். D1க்கு
அடுத்த டேட்டான 17/7/25க்கான D1 ஆல் போர்டு 7/8. D6 பார்த்தீங்கன்னா 4/2. D8 3/5 அப்படிங்கிற மாதிரி ஆல் போர்டு நம்பர் மட்டும் இன்றைக்கி நான் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க, எப்படி என்னங்கிற இது என்னங்கிறது தெரிஞ்சுனா தான் நான் ஃபுல்லாக அந்த கெஸ்ஸிங்கை நான் கொடுக்க முடியும். ஓகே நண்பா, அவ்வளோதான். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான மெஷின் நம்பர் ட்ரிக்ஸும் காலண்டர் ட்ரிக்ஸும் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுவேன். அது நீங்கள் நம்ம ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அது கிடைக்கும். ஓகே நண்பா, தேங்க்ஸ் டு ஆல் அண்ட் நன்றி, வணக்கம்.